ரைட் பார்ப்போம். அப்போ நாங்கள் வந்துட்டு அடி ரெண்டு நான்கு நான்கு பிட்களாக பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் அடி 16க்கு மாற்றி பார்க்கலாம். கண்டியில் 10 11 இருந்தால் என்ன? இது 8 8 2 10 10 3 11 என்ன? 11 என்ன வரும்? பி. பி. அவை இது பி. 10 10 என்றால் இது 11. இடப்பெருமானத்தை வச்சுக்கணும். இது 1, இது இடப்பெருமானம் 2, இது இடப்பெருமானம் 4, இது இடப்பெருமானம் 8. அவை 8ம் 2ம் மட்டும்தான் இதில் இருக்கு. அப்போ 8ம் 2ம் எத்தனை? 8 10. 10 10க்கு பதிலாக என்ன வரும்? 10க்கு பதிலாக ஏ. இது 10ண்டா இது 1 இது 2. அப்போ 2 இடப்பெருமானத்தை மட்டும்தான் இருக்கு. அவை 2. அவை 2 ஏபி அடி 16. அவை சரியா வருது தானே? அவை ஏ சரி. ரைட். அப்போ அடி 2ல் நாங்கள் மாற்றிட்டோம். அவை 2 ஏபி அடி 16 அடி 2க்கு மாற்றினா இதான் வருது. எந்த பேப்பர்னா நான் இந்த பேப்பர் அனுப்பலையா உங்களுக்கு குரூப்ல? வேற பேப்பர் அனுப்பினேன். குரூப்ல போட்டு விட்டேன் தானே? போடலையா? குரூப்ல போட்டிருப்பேன் பாருங்க. ரைட். அப்ப அடி 2 அடி 8க்கு மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 3 3 பிட்களாக பிரிக்கணும் என்ன? ரைட். 11 நாள் 11 எத்தனை? எத்தனை வரும்? 3. ரைட். 101 நாள் 5. 5. 10 நாள் 2. 2. 1 நாள் 1. 1. அப்ப 1253 அடி 8. அப்ப அதுவும் சரி. அப்ப இது அடி 10ல இருக்குது என்ன? அடி 10 அடி 16க்கு மாத்தினா அந்த விட வருமானு பார்ப்போம். 16 0 16 1 16 2 போட்டு பார்க்கலாம். அல்லது இதை நாங்கள் அடி 10க்கு மாற்றி பார்ப்போம், மேலும் சரியா வருதான்னு சொல்லி. அல்லது நாங்கள் 1253 அடி 16க்கோ அல்லது அடி 8க்கோ மாற்றி பார்த்தாலும் சரி, இந்த ஏதாவது ஒரு விட வருதான்னு சொல்லி. 16க்கு மாத்துறதை விட 8க்கு மாத்துறது லேஸ். ஏன்னா எங்களுக்கு 8க்கு மாற்றி பார்ப்போம். இந்த விட வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கு. 12 8 12 8 ஒரு முறை. ஓர் 8 8 4 மிச்சம் ஒரு முறை. அவை 45 என்ன? 45 8 8 40 சரி. அது 8 40 5. 5 மிச்சம் 53. 53 8 5. 53ல 53ல 53 8 எத்தனை? 6. 6 முறை. 6 8 48 எத்தனை மிச்சம்? 5 மிச்சமா? 5 மிச்சம். சரி. 156 8ஆல பிரிக்க போறோம். 15 8 எத்தனை முறை? ஒரு முறை. ஒரு முறை. ஓர் 8 8 7 மிச்சம் 76. 76 8 76 9. 9 8 72 என்ன? அப்ப எத்தனை மிச்சம்? ம். 4 மிச்சம்.
4 மிச்சம் 9ல் 8 2 முறை 2 முறை 2 16 என்றால் 3 மிச்சம். ஆகவே மிச்சம் 1253 அடி 8க்கு மாத்தினால் 23:45 தான் வருது. என்ன 23:45 வருது, இல்ல 12:55 வருது இல்லை என்ன? அப்ப அது பிள்ளை தானே. இல்ல அப்ப ஏயும் பி மட்டும்தான் சரி. Right. பின்வரும் கணனி தேக்க சாதனங்களை கருதுக. மேற்கூறியவற்றுள் அணுகல் கதையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் காணப்படுவது. 1வது பதி நினைவகம் ஆகவும் வேகம் கூடியது. பள்ளீட்டு பள்ளீட்டு பளிச்சீட்டு நினைவகம் ஆ. பெஸ்ட் அணுகல் அது வேகத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையினால் மிகவும் வேகம் குறைஞ்சதிலிருந்து கூடினது என்ன? ஆக முதலாவது படி பளிச்சீட்டின் நினைவகம் அதான் வேகம் குறைவு. அதுக்கப்புறம் இல்ல சார் வேகம் 1வது வரும் பதி நினைவகம் ஏறு வரிசை தானே, குறைஞ்சதுலேருந்து கூடிட்டு போகணும் அப்படித்தானே. ஓ சார் குறைஞ்சது அப்ப முதலாவது குறைஞ்சது வந்துட்டு ஆஹா பளிச்சிட்டு குறைவு. அது முன்னுக்கு வரணும் பளிச்சிட்டு அது பிறகு ஓ frame. அது பிறகு கேஷ் மெமரி, கடைசியாகத்தான் என்ன வரணும், ரிஜிஸ்டர் வரணும். பதி நினைவு ரெஜிஸ்டர் மெமரி தனி வேகம் கூட கிளியர் ஆகுது. ஆஹா ஓ ஆக சார் நினைவகங்கள் ஆகவும் வேகம் கூடியது ஓர்டர் என்னங்கள முதலாவது என்ன வரும், ரிஜிஸ்டர் மெமரி அப்படித்தானே. ரெஜிஸ்டர் மெமரி ரிஜிஸ்டர் தான் தான் ஆகவும் வேகம் கூடிய. அதுக்கு அடுத்தது பதுக்கு நினைவகம். பதுக்கு நினைவகம் கேஷ் மெமரி தான் கேஷ் மெமரி அடுத்து வரும், கேஷ் மெமரி. அதுக்கு அடுத்தது ரோம் ரோம் ரேம் ரோம். ரேம் ரோம் அதுக்கு அடுத்தது ஃப்ளாஷ் மெமரி ஃபிளாஷ் மெமரி. அதுக்கு அடுத்தது ஃபிளாஷ் மெமரி. அதுக்கு அடுத்தது ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் ஹார்ட் டிஸ்க். டிஸ்க் அப்புறம் ஹார்ட் டிஸ்க். அதுக்கு அடுத்தது சிடி. டிவிடி டிவிடி. வேகத்தில் டிவிடி, கொள்ளளவில் என்ன, கொள்ளளவுலையும் கூட ரைட். டிடி அடுத்தது தான் சிடி. டிடி அப்புறம் ஃப்ளோப்பி. ஃப்ளோப்பி அப்புறம் ஃப்ளோப்பி. அதுக்கப்புறம் கடைசியாக தான் மேக்னெட்டிக் டேப் வரும் டேப். டேப் தானே. அப்போ இதான் ஓர்டர் தெரிஞ்சிருக்கணும் ரைட். கூடினத்துலேருந்து குறைவான வரைக்கும் எழுதிக்கிறோம். இ என்ற எழுத்து எஸ்கி அட்டவணையில் என்ன தரப்பட்டிருக்குதாம். ஆகவே ஈன்றது அப்ப பெருமானம் எத்தனை, 4வது ஈட பெருமானம் வரும். இது வந்துட்டு 1 என, இதர பெருமானம் 2, இதர பெருமானம் 4, இது 8, இது 16, இது 32. அப்ப இதர பெருமானம் எத்தனை, 64. அப்ப ஈக்கு என்ன பெருமானம் வருது, ஈட பெருமானம் எத்தனை, 69 சரியா. 64 4 68, 68 3 69. கிளியர் அது நான் போட்டது. ஓ சார் 69. அப்ப ஏக்கு 65 தான் வரும். கேபிட்டல் ஏட பெருமானம் வந்துட்டு எஸ்கில 65 65 65. அப்ப கேபிட்டல் ஈக்கு 69 வருது. அவன் தந்திக்கிறான் 69. அப்ப ஈக்கு 69 எல்லுக்கு எத்தனை வரும், 76 76 வருதா ரைட். அப்ப இதுல எது 76ன்னு பார்த்தோம்னா சரி என்ன, 4வது 4வது வருதா சரி. இதர பெருமானம் பார்த்தோம்னா இது 64. இதை பாருங்க இது 2. அப்ப இதர பெருமானம் 4, இதர பெருமானம் 8. அப்ப 64 மட்டும் 72, 72 மட்டும் 74 வருதுங்க. எல்லுக்கு எத்தனை வச்சு பெருமானம், எல்லுக்கு 76 76. அப்ப 76 வரத்தை நான் பார்ப்போம். இதை பாருங்க இதர பெருமானம் எத்தனை சொல்லுங்க ஆகும், 2வது 2வது அடி 10க்கு மாத்தினா எத்தனை வருது,
73 73. அப்ப இதுல 64. இதை பார்த்தீங்கன்னா 64. ரெண்டின் 73 ஆறாம் அடுக்கு. இது ரெண்டின் மூணாம் அடுக்குனால் இது 8. இந்த ஒன்றோட பெருமானம் ஒன்றுதான். அப்போ 72 ஒன்றும் 73 வரும் இவரம். இதை மாத்தினா எத்தனை வருது? மூன்றாவது மூன்றாவது மாத்தினா எத்தனை பெருமானம் வருது? 75 75. என்ன இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 1. இதோட பெருமானம் 1. இதோட பெருமானம் 2. 2 4ல இல்ல. அப்ப இது 8. 8 16 இல்ல. 32 இல்ல. இதுல 32 64 இதெல்லாம் கூட்டணும். அப்ப 64 மட்டும் 72, 74, 75, 75. அது சரிதானே? ரைட், 75. அப்ப இதுல நாலாவது ஒரு பெருமாள் 76 வருதா? இது 4, இது 8. என்ன 8 64 மற்றும் 72, 4, 76 சரியா வருது. ரைட். ஆ நான்காவது ஸ்டாரா ஸ்டார் டோபாலஜி. என்ன ஸ்டார் ட்ராபாலஜி குறித்த ஒரு கணனி வலையமைப்பில் ஒவ்வொரு உபகரணமும் மத்திய ஆளியுடன், நான் சொன்னேன் மத்திய வலையமைப்பு சாதனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டு அந்த மத்திய வலையமைப்பு சாதனத்தோட கணனிகள் இணைக்கப்படுறது வந்து ஸ்டார் டோபாலஜி தான். அந்த மத்திய வலையமைப்பு சாதனமாக ஆளி பயன்படுத்தப்படலாம் அல்லது என்ன பயன்படுத்தப்படலாம்? ஆளி பதிலா சுவிட்ச் ஆளின்ற சுவிட்ச் தான். ஆடி ஹப் ஹப். அடுத்து ஹப். ஹப் குவியம் ஹப் பயன்படுது அப்படின்னால் குவியம், தமிழ்ல சொல்லுவோம் குவியம் பயன்படுத்தப்படவும் வேண்டும். சரிதானே? ரைட். ரைட், ஐந்தாவதுக்கு மூணாவது வெளியீடு ஆனது ஒன்றியனின் வெளியீடு. அப்போ ஒன்று XYZ பெருமானம் தான் கேட்கப்பட்டு வெளியீடு ஒன்று தரப்பட்டிருக்கு. என்ன வெளியீடு ஒன்று வரணுமாக இருந்தால் என்கேட்ல உள்ளீடு ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஒன்றாயிருக்கணும். ஒன்றாயிருக்கணும். இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று என்றால் ஒவ்வொரு தான் ஒன்று வரும். என்கேட்ல எல்லா உள்ளீடுகளுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் வெளியீடு ஒன்று வரும். இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று. இதுவும் என்கேட் தானே. என்கேட்ல வெளியீடு ஒன்று வருதுதான். 3 உள்ளீடுகளுமே என்ன கட்டாயம்? எல்லாம் ஒன்றாயிருக்கணும். இது மூன்றுமே ஒன்றா இருந்திருக்கு. அப்பதான் வெளியீடு ஒன்று வரும். வை எத்தனை? 1. வை 0 1. வை ஒன்று வருதுன்னா முன்னுக்கு என்ன வரும்? 0 வரணும். 0 வந்தாதான் இங்க ஒன்று வந்துருக்கு. 1 வரும். 0 1 1 தான் விட. எக்ஸுக்கு 0 மற்ற ரெண்டும் 1. சரி. அது ரெண்டாவது பருமனின் அடிப்படையில் இறங்கு வரிசை. ரெண்டாவது ஜிகாபைட், அப்புறம் மெகாபைட், அப்புறம் கிலோபைட், அப்புறம் கிலோபைட். இது பார்த்தா தானே போன கிளாஸ்ல? ஜிபி, கேபி, எம்பி, அப்புறம் கேபி, அப்புறம் பைட், பிட். ரைட். ஏழாவது மூணாவது இலங்கை அரசாங்கமானது அரச ஊழியர்களுக்கு தானே. அரச ஊழியர்கள் 5 வருடம் வெளிநாடு செல்வது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அரச ஊழியர்களுக்கு தான் சுற்றுநிருபம் வெளியிடப்படுது. அவை கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது கவர்மெண்ட் பிசினஸ், இது கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ். என்ன இது கவர்மெண்ட் கவர்மெண்ட்.
ரைட், எட்டாவது மூணாவது ரைட், ஏயும் பியும் என் கேட்ல போனா என்ன வரும்? ஏ இன்டு பி ஏபி வரும். பி வந்து இங்கால நொட் கேட்டுக்குள்ள போகுது, போனா என்ன வரும்? பி பார் பி பார். பி பாரும் சி இங்க கூட்டிப்படுவது தானே, அப்ப அங்க என்ன வரும்? பி பார் சக சி பி பார் சக சி அல்லது சி சக பி பார் போடலாம். ரைட், பிரச்சனை இல்லை. ரைட், இங்க சி சக பி பாரும் ஏபியும் என் கேட்டுக்குள்ள போகுது என்ன? பிரக்கெட் பி பார் சக சி க்ளோஸ் பிரக்கெட் இது ரெண்டும் பெருக்கிப்படும். அப்ப ஏபியால பெருக்கோணம் சி சக பி பார். பி பார் சக பி சி பார் சக சி போடுவோம், அப்படிதான் ஆகிவிட இல்லைண்ணே. பி ஓ சக சி. ரைட் சி ரைட். பிறகு ஏபி பி பார் சக சியும் பி பார் சக ஒரு சியும் சக நோட் பி கேட்டுக்குள்ள போகுது. அவ இதையும் கூட்டி முழுவதின் பாரும் வரணும். முழுவதும் பார் ஓ. அப்ப இதோட கூட்டணும் திரும்ப பி பார் சக சிய கூட்டி சி என்ன? பி பார் சக சி பி பார் சக சிய கூட்டி என்ன செய்யணும்? முழுவதின் பாரும் எடுக்கணும். எத்தனாவிட வருது? மூணாவது மூணாவிட வருது என்ன? ஏபி பி பார் சக சியோட பி பார் சக சியை கூட்டி முழுவதின் பார். ரைட், 9. ரெண்டாவது சிபியுவின் பகுதியாக அமையாதது வந்துட்டு எழுமாறு அணுகல் நினைவகம் பிரேம். அப்ப பதி வந்துட்டு சிபியுக்குள்ள தான் இருக்குது. ஏஎல்யூ சியும் பதிங்க சார். சொல்லுங்க. இல்ல பதிண்டா என்ன? பதினா ரிஜிஸ்டர் மெமரி. ரிஜிஸ்டர் நான் பார்த்தேன் அணுகல் வேகம் கூடிய நினைவகம்னு சொல்லி, பதிவேட்டின் நினைவகம், அதுதான் ரெஜிஸ்டர். அப்போ ரெஜிஸ்டர் அப்போ வந்துட்டு சிபியுவின் பிரதான கூறுகள் 3 என்ன? ஒன்று வந்துட்டு ஏஎல்யூவும் ஏயு சியு, சியு அடுத்து மெமரி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர், நினைவக பதிவகம். இந்த ரெஜிஸ்டர் மெமரி நினைவக பதிவகம். சரி, அப்போ ரெஜிஸ்டர் நாங்கள் சொல்லுவோம் சிபியோட நினைவகம்னு சொல்லி சொல்லுவோம். சிபிக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதுக்கு வேகம் கூட. கிளியர் அது? ஓ சார் இது மூன்றும் தான் சிபி பகுதிகள். திறந்த மூல மென்பொருளாக அமைவது லினக்ஸ் லினக்ஸ் லினக்ஸ், உபுண்டு என்ன? இதெல்லாம் திறந்த மூலம். லிபரல் ஆஃபீஸ் லிபோ ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் என்ன? இதெல்லாம் ஓ திறந்த மூல மென்பொருளுக்கு உதாரணம். மெக்ஓஎஸ் வந்துட்டு விண்டோஸ், எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் தனி உரிமை மென்பொருளாக இருக்கு, காசு கொடுத்து வாங்கணும். 11 ஒன்று தரப்பட்ட போலிகுறி முறையின் வெளியீட்டை எழுதுக. அவை எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ் வந்துட்டு ஒன்றாம், எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று. ரிப்பீட் அன்டில்னால் மீள் செயல் என்ன? திரும்ப திரும்ப நடக்கும். அன்டில் எக்ஸ் சமன் 2. அப்போ ரிப்பீட் அன்டில்ல எக்ஸ்ட்ரா பெருமானம் 2 வந்தால் மீள் செயல் நிற்கும். அது வரைக்கும் மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்கும். எக்ஸ்ட்ரா பெருமானம் 1. ஓ சொல்லுங்க. போடு லூப்புக்குள்ள ஒரு கட்டளை வருது. இந்த 2 to 5 4 அப்படி வருது தானே? 4 4 2 to 5 4 இப்போ ஐசா போடு லூப்ல ஓ அதுல இந்த 1 தொடக்கம் 5 வர அப்படி தந்தா கீழுக்கு எக்ஸ் சமன் x1 அப்படி அந்த எப்படி செய்யணும்? அது போடுது இல்லை. 4 I 7 1 to 5 இருந்தால் ஒன்று தான் கூட்டிட்டு போகும். சரியா? இங்க I7 I7 ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. 4 லூப்ல I7 1 to 5 இருந்தால் ஒன்று கூட்டிட்டு போகும். சரியா? இதுக்கு பக்கத்துல தான் என்ன கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். I7 I+2 இங்க கொடுத்தா தான் சரி. இதுக்கு நாங்கள் வராது. I7 I7 ஒன்று கொடுக்கறது இல்லை. நாங்கள் இப்படி போட்டால் டி போட்டால் ஒன்று தான் 4 லூப்ல கூட்டிட்டு போகும். ரிப்பீட் அன்டில்லையும் வைல்லையும் கட்டாயம் இந்த எக்ஸாமன் எக்ஸாக ஒன்று போடணும். 4 லூப்ல போட தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஒன்று தான் கூட்டிட்டு போகும்.
அப்போ எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று டிஸ்பிளே எக்ஸ்னால் ஒன்றை டிஸ்பிளே பண்ணுது, அப்புறம் எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று கூடுதுன்னு, அப்போ எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக மாறுது. இது 2 சமம். மோட்டர் எக்ஸாம் பேப்பர்ல 5வது கேள்வி பாத்தீங்களா சார்? எந்த எக்ஸாம் பேப்பர்ல? இந்த மாதிரி டேர்ம் எக்ஸாம்லையா? டேர்ம் எக்ஸாம் பேப்பரா? ஓ சார். நான் திருத்த இல்லை ஒரு 2000 நான் பேப்பரை பார்க்க இல்லை, இனிதான் திருத்தணும், நாளை தான் திருத்துவேன். பேப்பர்ல ஐசிடி. ஓ, அதான் நான் பேப்பரை பார்க்க இல்லை, நாளை தான் திருத்துவேன். பாப்பா நாளை கிளாஸ்ல சொல்றேன். 5ஆம் கேள்வியா? விளங்குது. விளங்குதுல, கிளியர் இல்லை பேசுறது. எத்தனை கேள்வி? 5ஆம் கேள்வியா? நான் நாளை பார்த்துட்டு சொல்றேன், நான் திருத்த பேப்பரை. பட் இங்க பாருங்க, அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 பிரிண்ட் பண்ணுது, 1 மட்டும் 2, எக்ஸ் சமன் 2 ஆகினா அதோட நின்றும் தானே. அவ எது மட்டும் வர விட 1 மட்டும் தானே வரப்போகுது. ஓ சார். சரி சரி. பட் 12 ஒன்னாவது இது அன்ஆர்டர் லிஸ்டா ஆர்டர் லிஸ்டா? இது ஏபிசி வருது ஓர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் என்ன? அன்ஆர்டர் Order list. டிஸ்க் சர்க்கிள் 4வது. நாலாவது ஆர்டர் லிஸ்ட் நாலாவது. ஓஎல் எல்ஐன்னு தான் வரும். சரிதானே அது? ஓ சார். ஓகே. 13 என்ன கேள்வி? சேவையகங்கள் மற்றும் செம்மை நடப்பு வழக்குகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. எஸ்எம்டிபி செம்மை நடப்பு வழக்கானது மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படுது, சரியா இல்லையா? சரி. சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மின்னஞ்சல்களை நாங்கள் அனுப்புவது பயன்படுத்தப்படும். வலைச்சேவையகம் இணைய பக்கங்களை சேமித்து வைக்குது. வெப் சர்வர் வேலை இணைய பக்கங்கள் இணையதளங்களை சேமித்து வச்சது தானே, அதான் வேலை. சரிதானே அது? ஓ சார். வலைச்சேவையகம் இணைய பக்கங்கள் இணையதளங்களை சேமித்து வைக்கும். வலையமைப்பில் ஏற்படும் தவறுகளை செய்திகளாக காட்சிப்படுத்தும் ஐசிஎம்பி. சரிதானே? ஐசிஎம்பியில தொழில் என்ன? இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் என்ன? வழுக்களை தெரிவித்தலும் காட்சிப்படுத்தலும், எரர் மெசேஜ்களை தெரிவிக்கிறதும் காட்சிப்படுத்துறது தான் ஒரு வேலை. அப்போ வழிச்செய்திகளை காட்சிப்படுத்தும் ஐசிஎம்பி என்று. சரி. டிஎன்எஸ் வந்து ஐபி முகவரிகளை யூஆர்எலுக்கு மாற்றும், அதுவும் சரிதானே? டிஎன்எஸ் வேலை யூஆர்எல் ஐபி முகவரியாக மாற்றும், ஐபி முகவரியை யூஆர்எலுக்கு மாற்றும். எல்லாம் சரி. என்ன கேள்வி என்ன? எல்லாம் சரியா தான் இருக்கு. கேள்வி ஃபுல் இல்ல சார். கேள்வி இல்ல, எல்லாம் எல்லா கூட்டும் சரியா தான் இருக்குது. ஓ ரைட், பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ரைட், மீதி கேள்வியில் அப்போ நாங்கள் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு இதே டைமுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்குமுல்லாஹ். வலைக்கும் சலாம்.